வாசும் பார்த்தாரு, சண்டை போடுவாங்கன்னு பார்த்தாரு. ஃபிசிக்கலாகவே சண்டை மூட்டியே விட்டுட்டாரு. அவருக்கு பாவங்க வேறு வழி தெரியல. ஒரே பல்லக்கு கொண்டு வச்சிருக்காரு. அந்த பல்லக்கை 2 தேசத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதை காமனாக கார்டன் ஏரியாவில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ பாய்ஸ் டீம் முதலே ப்ரொஆக்டிவாக என்ன பண்ணாங்க, அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ராஜாவை அதில் உட்காத்தி வச்சு தூக்கிட்டு வந்து அவங்க பிளேஸில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்ச உடனே இவங்க கேர்ள்ஸ் டீமில் என்ன பண்ணுறாங்கன்னா, மஞ்சரி அவங்கெல்லாம் பல்லக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துக்க வேண்டியதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீமில் சொல்கிறாங்க. தீபக் எல்லாருமே சொல்கிறாங்க. சொன்னோடனே அங்கே சாச்சம்மா தேவி மகாராணி தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் பவித்ராவும் சேர்ந்துட்டு போய் பல்லக்கு தூக்கிட்டு வாங்க நீங்களும் வீராவும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியையும் வீராவையும் சேர்த்து அந்த பல்லக்கை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. மஞ்சரியும் வீராவும் போய் அந்த வீரா யாருன்னா நம்ம ரஞ்சித். ஸோ மஞ்சரியும் ரஞ்சித்தும் அந்த பல்லக்கை தூக்கி இழுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் ராணுவ பிடிக்கிறாரு. பட் ஆக்சுவலி ஒரு ராஜா வேலை பார்க்கக்கூடாது இல்லையா, அதனால் ஓடி என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து பாய்ஸ் டீமில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பல்லக்கை இது பண்ணுறாங்க. இங்கே மாதிரி வந்தாருங்க. இதை சொன்னால் முத்துக்குமரனை புகழ்றேன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க புகழாமல் இருக்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலை. வந்தாருங்க. அவர் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுவார் எல்லாம் பார்க்க தான் சின்ன பொடி பையன் மாதிரி இருக்காரு. பிடிச்சி ஒரு இழுத்துட்டாருங்க. இழுத்து இவங்க வாங்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது கம்பைன்ட் எஃபர்ட் தான். பட் முத்து இழுக்கிறது தான் நமக்கு ரொம்ப கிளியராக கரெக்டாக காட்டுறாங்க. பிடிச்சி இழுத்துட்டாரு. இழுத்து ராஜாவை உட்காத்தி வச்சுட்டு இப்போ சொல்கிறாங்க, எங்கள் ராஜா ராணுவகேசரி உட்காந்துருக்காங்க, உங்களால் முடிஞ்சால் இழுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராஜா மட்டும் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு உட்காந்து வாள் அது இது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இந்த ராஜாக்கு என்ன ஒரு பெரிய லக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பிரஜைகள். அங்கே நம்ம சாச்சம்மா தேவியோட முகத்தை பார்க்கணுமே, ஆஹாஹா, அதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி செம்ம மேட்டரான சண்டையெல்லாம் இருக்கும் போல இருக்குது. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.